ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெமிஸ்ட்ரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் வால்யூம் 2ல் யூனிட் 8ல் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் டாபிக்ஸில் தான் வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட பிளேலிஸ்ட்டில் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசி அப்படின்ற ஒரு வீடியோ இருக்குது. அதை நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னா தான் இந்த வீடியோட கனெக்டிவிட்டி உங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேபி, அதாவது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் யூஸிங் பார்ஷியல் ப்ரெஷர், அந்த பின்றது ப்ரெஷர் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுக்கும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் யூஸிங் கான்சன்ட்ரேஷன், அந்த சின்றது கான்சன்ட்ரேஷன் அப்புறம் இது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்றது தான் படிக்க போகிறோம். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷரில் கூட படிக்கலாம். ஐ மீன் ப்ரெஷர்னா பார்ஷியல் ப்ரெஷர் சொல்கிறேன். எதுக்கு இது நம்ம படிக்கணும் அப்படின்னா, எதுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷரில் எதுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் ஒரு வேளை கேஷியஸ் ஃபேஸில் இருந்தது அப்படின்னா நம்ம கேஸோடைய பார்ஷியல் ப்ரெஷர்ஸை கணக்கில் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ரியாக்ஷன் எடுத்திருக்கேன், ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். அதாவது ஏ என்ற ஒரு ரியாக்டன், பி என்ற ஒரு ரியாக்டன்ஸ் ரெண்டும் சேர்ந்து சி என்ற ப்ராடக்ட்ஸை உருவாக்குது. இந்த ஸ்மால் லெட்டர்ஸ் என்ன கேட்டிங்க அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் மாலிகுல்ஸுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் இதெல்லாம் அதை ரெப்ரசன்ட் பண்ணுது ஸ்மால் லெட்டர்ஸு. மோரோவர் இந்த ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹோமோஜினஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். ஏன் இப்படி கேட்டிங்க அப்படின்னா எல்லாமே சேம் ஃபேஸில் இருக்குது. ப்ராடக்ட்ஸ் ரியாக்டன்ஸ் எல்லாருமே சேம் ஃபேஸ், அதாவது கேஷியஸ் ஃபேஸில் இருக்குது. ஸோ எல்லாருமே கேஷியஸ் ஃபேஸ் இன்வால்வ் ஆகும்போது நம்ம ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷரில் தான் ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றது எண்ட் ஆஃப் த வீடியோவில் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கேபி, அதாவது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் யூஸிங் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், யூஸிங் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் ஆஃப் த கேஸஸ். இதில் எல்லாமே கேஸ் தான். நம்ம ஏற்கனவே ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். எப்படி ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸை வச்சுட்டு அதோட மோல்ஸை பவருக்கு ரைஸ் பண்ணுவோம். அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஓவர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அப்படி நம்ம எழுதுவோம். சேம் அதே மாதிரி தான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் டு த பவர் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜி இருக்குது. ஸோ ஜி டைம்ஸ் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த சி டு த ஒய். ஸோ சாரி, இப்படி எழுதுகிறேன், கொஞ்சம் மாற்றி எழுதுகிறேன், கொஞ்சம் ஆர்டராக எழுதுகிறேன் நான். It will start with the C. Partial pressure of the C or Y to the power of Y times partial pressure of the D to the power of Z divided by the reactants oda partial pressures. So partial pressure of the A to the power of V. So partial pressure of the B to the power of X. Okay, எல்லாம் ஓகே. பார்ஷியல் ப்ரெஷர் ஓகே நம்ம எழுதிட்டோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் தெரிஞ்சுக்கணும். நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் ஒரு கேஸுக்கும் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை, நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் போகுதுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஒவ்வொரு ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸோடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சால் போதும் இந்த பார்ஷியல் ப்ரெஷரை கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஓல்டு ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ஐடியல் கேஸ் லா, PV = NRT, அதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆர்ன்றது கான்ஸ்டன்ட், கேஸ் கான்ஸ்டன்ட், டீன்றது கான்ஸ்டன்ட். ஏன் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், அதாவது 298 கெல்வின் நடக்கிறதா வச்சுங்க, ரூம் டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் நடக்கிறதா வச்சுங்க. ஸோ இதுலேருந்து ப்ரெஷரோட எக்ஸ்பிரஷன் எடுக்கலாம். P = N/V டைம்ஸ் RT அப்படின்னு எழுதுகிறேன். நல்லா பாருங்கள், இதுதான் போன வீடியோவில் பார்த்தோம். N/Vன்றது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா Nன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த கேஸ் பார்ட்டிகல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸை நீங்கள் டிவைடட் பை வால்யூம் போட்டிங்க அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசன்டிங் ஆக்டிவ் மாஸ், அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கேஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு குறிப்பிட்ட கிவன் ஒன்ல எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருந்தோ அதை நம்ம கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோலரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அது இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா மோல்ஸ் பர் லீட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த பார்ஷியல் ப்ரெஷர்லாம் மாற்றி எழுத போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த சி கேஸை கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்க. இது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சீன் எழுதிடலாம். இது ஜென்ரலாக N/V ஆக்டிவ் மாஸை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சீன் எழுதிடலாம், டைம்ஸ் RT அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் மொத்தம் மாற்ற போகிறோம். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த சி எப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சி டைம்ஸ் RT டு த பவர் ஆஃப் ஒய். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த D டைம்ஸ் RT டு த பவர் ஆஃப் Z. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த A டைம்ஸ் RT டு த பவர் ஆஃப் V. So concentration of the B times RT to the power of X. So RT கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதை மட்டும் விட்டு மற்ற கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வெளியே எடுத்துருவோம் தனியாக. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் D to the power of Z. ஸோ RT இருக்குன்னும். ஸோ நல்லா பாருங்கள், சின்ன வயசில் படிச்சிருக்கோம் மேத்தமெட்டிக்ஸில் பேஸ் சேமாக இருந்தது அப்படின்னா பவர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ RT y plus Z அப்படின்னு மாற்றிடலாம். divided by concentration of the A to the power of V.
ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பி டு த பவர் ஆஃப் எக்ஸ் டைம்ஸ் ஆர்டி. அகெயின் சேம் பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், பேஸ் சேம் இருக்குது, வி ப்ளஸ் எக்ஸ். ஸோ கொஞ்சம் ரீரேஞ்ச் நல்லா பாருங்கள். இந்த எக்ஸ்பிரஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் த ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் கேசி. போன வீடியோவில் பார்த்தோம் நம்ம. இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் டு த பவர், அதுங்களோட பவர் மோல்ஸ் வந்து பவருக்கு ரைஸ் பண்ணிட்டு அது டிவைட் பை த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்ஷன் டிவைட் பண்ணிங்கன்னா இது நம்ம கேசின்னு சொல்லுவோம். ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் யூசிங் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் யூசிங் கான்சன்ட்ரேஷன் கேசின்னு சொல்லலாம். வேறு கலரில் ரெப்ரசென்ட் பண்ணுறேன் நான். ஸோ இந்த ஹோல் எக்ஸ்பிரஷனை கேசின்னு எழுதிடுறேன். ஸோ இது வந்து கேபி டைம்ஸ் ஆர்டி. மீன் இந்த எக்ஸ்பிரஷன் சொல்கிறேன். இந்த எக்ஸ்பிரஷன் ஹோல் எக்ஸ்பிரஷன்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும் கேசி. ஸோ அதனால் அப்படி மாற்றிட்டேன். ஸோ இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ப்ளஸ் சி. ஸோ இது டினாமினேட்டரில் இருக்குது, நியூமரேட்டர் தூக்கிட்டோம் அப்படின்னா பவர்ஸ் நெகட்டிவில் போயிடும். ஸோ மைனஸ் வி ப்ளஸ் எக்ஸ். ஸோ ஆர்டி இப்படி இருக்குது. ஸோ இன்னொரு தடவை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். ஸோ கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி டைம்ஸ், ஸோ கேசி டைம்ஸ் இந்த ஆர்டியை இந்த ஹோல் பவர் இருக்குல்ல. இந்த ஆக்சுவலி இந்த ஹோல் பவர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரியாக்டன்ஸுங்க. ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸோடைய மோல்ஸ் டிஃபரன்ஸ் தான் வந்து இந்த பவரில் இருக்கிறது. ஸோ அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஜென்ரலாக டெல்டா என் கேஸ் அப்படின்னு எழுதிடுறேன். இந்த பவரை சொல்கிறேன் நான். ஸோ கொஞ்சம் அழகாக போடுறேன். ஸோ இதுதாங்க எக்ஸ்பிரஷன் பிட்வீன் த கேபி அண்ட் கேசி. பார்ஷியல் ப்ரெஷர் யூஸ் பண்ணி வரக்கூடிய ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கும் கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணி வரக்கூடிய ஆக்டிவ் மாஸ் யூஸ் பண்ணி வரக்கூடிய ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இதுதான். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்ஷியல் ப்ரெஷர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கேபி கண்டுபிடிக்கின்றதை இப்போ ஒரு ப்ராப்ளம் மூலம் ஒரு ஒர்க்கர் இப்போ எக்ஸாம்பிள் மூலம் பார்ப்போம். ஸோ அகெயின் இந்த டெல்டா என்ஜி இந்த டெல்டா என் கேஸ்ன்றதை மட்டும் ஒரு தெளிவாக எழுதிடுறேன். இட் இஸ் நத்திங் பட் த மோல்ஸ் ஆஃப் த கேஸ் ப்ராடக்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸு minus moles of the gas reactants அதுக்குள்ள நம்ம மோல்ஸ் நீங்கள் டிஃபரன்ஸ் பண்ணி அந்த டிஃபரன்ஸ் வேல்யூ தான் நீங்கள் பவரில் இங்கே ரைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த ஆர்டிக்கு. ஸோ ஒரு ஒர்க்கர் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ என்ன பார்த்தீங்க ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன், மோரோவர் ஹோமோஜினஸ் ஈக்குலிபிரியம், எல்லாமே கேஷியஸ் ஃபேஸில் இருக்குது. ஸோ கேஷியஸ் ஃபேஸில் இருந்தாலே நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் இன்வால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ கேபின்ற ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம் இந்த ரியாக்ஷனுக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன் நான். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு 2 moles ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து 1 mole ஆஃப் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகி 2 moles ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடை கொடுக்குது. இது ஃபார்வேர்டும் பேக்வேர்டும் போயிட்டே இருக்கும். ஸோ ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் அடையும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு சேம் ஆகுது. மோரோவர் இதுதான் அந்த கான்சன்ட்ரேஷன், மாறாத கான்சன்ட்ரேஷன் தனியாக எங்கள் இடத்துல எழுதி வச்சுருக்கேன். ஸோ டெம்பரேச்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 298 கெல்வினில் நடக்குது ரியாக்ஷன். ஸோ நம்ம கேபி என்னன்றது தான் கேள்வி. ஸோ கேபி நமக்கு தெரியும், கேபி இஸ் நத்திங் பட் கேசி டைம்ஸ் ஆர்டி டு த பவர் ஆஃப் டெல்டா என் கேஸ். இப்போ தான் பார்த்தோம். ஸோ கேசி ஃபஸ்ட் கண்டுபிடிப்போம். ஸோ கேசி கான்சன்ட்ரேஷன், ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் யூஸிங் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிப்போம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா SO3 ப்ராடக்ட்டு டு த பவர் ஆஃப் 2. ஸோ SO2 டு த பவர் ஆஃப் 2. ஸோ O2 டு த பவர் ஆஃப் 1. ஸோ SO3 கான்சன்ட்ரேஷன் தனியாக எழுதி வச்சுருக்கேன். இட் இஸ் இங்கே இருக்குது. ஸோ 0.7 மோலர் ஹோல் ஸ்கொயர். SO2 கான்சன்ட்ரேஷன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 0.2 மோலர் ஸ்கொயர். ஸோ O2 ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் 0.5 மோலர். அகைன் இது என்ன கேட்டிங்கன்னா மோலர் அகைன் நம்ம எப்படி எழுதலாம் பார்த்தீங்க அப்படின்னா மோல்ஸ் பர் லிட்டர்னு எழுதலாம். போன தடவை பார்த்துட்டோம் போன வீடியோவில். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணுவோம். ட்ரபிள் வித் சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ 0.7 ஸ்கொயர் டிவைடட் பை 2 பேக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ 0.2 ஸ்கொயர் டைம்ஸ் again ஒரு bracket open பண்ணுறேன். ஸோ 0.5 bracket யூஸ் பண்ணி இன்னொரு bracket யூஸ் பண்ணேன். ஸோ 24.5 ஆன்சர். ஸோ இதோட வேல்யூ என்ன பார்த்தீங்க அப்படின்னா 24.5. இங்கே யூனிட்ஸ் வருது. யூனிட்ஸ் வந்து கரெக்டாக எதுவும் கேன்சல் ஆகலை. பார்த்தீங்க அப்படின்னா இது மோல் ஸ்கொயர் டிவைட் பை லிட்டர் ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி இதுவும்
மோல் ஸ்கொயர் டிவைட் பை லிட்டர் ஸ்கொயர் வரும். ஸோ இது கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கிற இந்த ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் பாருங்கள். ஸோ அது மோல்ஸ் பர் லிட்டரில் இருக்குது. ஸோ ஆக்சுவலி டினாமினேட்டர் இருக்குது, மேலே போச்சு அப்படின்னா லிட்டர்ஸ் பர் மோல் ஆகிடும். ஸோ அதனால் லிட்டர்ஸ் பர் மோல் அப்படின்றது தான் கேசி வேல்யூ, கேசி. ஸோ ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கேபியில் போய் அப்ளை பண்ணுவோம். கேபி இஸ் நத்திங் பட் கேசி 24.5 liters per mole டைம்ஸ் ஆர்டி. ஆர்ன்றது என்னன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இட் இஸ் ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட். அது கேஸ் கான்ஸ்டன்ஸில் நான் இந்த யூனிட்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துருக்கேன். ஐ மீன் 0.082 இட்ஸ் லிட்டர் டைம்ஸ் அட்மாஸ்பியர் டிவைடட் பை மோல்ஸ் பர் கெல்வின். ஏன் அப்படின்னா நம்மளோட வேல்யூஸ்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா மோலரில் இருக்குது, ஐ மீன் மோல்ஸ் பர் லிட்டரில் இருக்குது. ஸோ அதனால் இந்த மோல்ஸ் பர் லிட்டரில் இருக்க மாதிரி கேஸ் கான்ஸ்டன்ட் எடுத்திருக்கேன். ஸோ 0.082 liters times atmosphere divided by mole times Kelvin times temperature T 298 Kelvin இப்போ தான் சொன்னேன், ரூம் டெம்பரேச்சர் நடக்குது. ஸோ Kelvin to the power இந்த டெல்டா ஜிஎன் என்னன்ற தனியாக எழுதுகிறேன். பவரில் ரைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ டெல்டா என் கேஸ். ஸோ என்னென்னா இட் இஸ் அ ப்ராடக்ட், இட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 2 ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் மைனஸ் மோல்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ் 2 minus 2 plus 1. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது. ஸோ 2 minus 3 it is a -1. ஸோ பவர் வந்து -1. ஸோ எல்லாம் பாருங்கள், கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவோம். ஸோ 24.5 டிவைடட் பை ஆக்சுவலி -1ல் இருக்குது. ஸோ இந்த ஹோல் வேல்யூ கீழே போயிடும். நான் வந்து என்ன பண்ண போகிறேன், யூனிட்ஸ் மட்டும் அப்படியே மேலே வச்சுக்கிறேன். நான் யூனிட்ஸ் ஐ மீன் இந்த யூனிட்ஸை மேலே வச்சுக்கிறேன். ஒன்லி எக்ஸாம்பிள் இந்த கெல்வின் கேன்சல் பண்ணிடலாம். யூனிட்ஸ் ஆக்சுவலாக நெகட்டிவ் பவர் வந்து -1ல் இருக்குது. ஸோ யூனிட்ஸ் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியாக போயிடும். நான் அந்த வேல்யூஸ் மட்டும் கீழே கொண்டு வந்துடுறேன் பாருங்கள். டைம்ஸ் 298 இல்லை பாருங்கள், இது மேலே லீட்டர்ஸ் பர் வேறு கலரில் எழுதுகிறேன். ஸோ மேலே பாருங்கள் லீட்டர்ஸ் பர் மோல்ஸ் இருக்குது இதோடது. டைம்ஸ் ஜஸ்ட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணி இதை கீழே கொண்டு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இதை இன்வெஸ்ட் பண்ணிட்டால் போதும். ஸோ மோல்ஸ் இதை மெஜந்தால் எழுதுகிறேன். ஸோ மோல்ஸ் டிவைடட் பை லிட்டர் டைம்ஸ் அட்மாஸ்பியர். ஸோ யூனிட்ஸ் கேன்சல் ஆகிடும், லிட்டர் கேன்சல் ஆகிடும். ஸோ மோல்ஸ் கேன்சல் ஆகிடும். என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் மட்டும் தான் இருக்கும். நம்ம வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 24.5 டிவைடட் பை என்ன வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா மறந்துட்டேன். 0.082 டைம்ஸ் 298. ஸோ 1.002 ஸோ 1.002 அட்மாஸ்பியர். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேபி ஆனது ஐ மீன் ரியாக்ஷன் நடக்கக்கூடிய ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் நடந்துகிட்ருக்கு. அண்டர் அட்மாஸ்பியரிக் கண்டிஷனில் தான் வந்து ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ எந்த ஒரு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸும் இல்லை பெருசாக. ஸோ வந்து நார்மல் கண்டிஷன்ஸில் மீன் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லையும் ஒரு ரூமில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நடந்துகிட்டு இருக்கிறது தான் இது வந்து இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு புரிய வைக்குது. ஸோ 1.002 அட்மாஸ்பியர்ன்றது நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட வேல்யூ அதுதான் 1 அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். ஸோ கான்ஸ்டன்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கண்டிஷன் தான் ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிறது இந்த ரியாக்ஷன் மூலம் நமக்கு தெரிஞ்சிக்கலாம். மீன் கேபி மூலம் நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ உள்ள புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கேபி அண்ட் கேஸோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.